இருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வாய்? மரணம் தேவனுடைய மகிமையை காண்பதற்கு ஒரு தடை அல்ல. வியாதிகள் இயேசுவின் மகிமையை பார்ப்பதற்கு ஒரு தடை அல்ல. நமக்கு வருகிற பலவீனங்கள் இயேசுவின் மகிமையை பார்ப்பதற்கு ஒரு தடை அல்ல. நமக்கு எந்த சூழ்நிலைமைகள் வந்தாலும் நமக்குள் ஒன்றே ஒன்று இருக்க வேண்டும், அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தால் நாம் தேவனுடைய மகிமையை என்ன செய்வோம்? காண்போம். நிறைய கார்களில் நான் போகும்போது பார்ப்பேன், நிறைய வீடுகளில் நான் போகும்போது பார்ப்பேன், அதில் போட்டிருக்கோம் ஐ ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் ஆர் காட் என்று போட்டிருக்கோம். அப்போ அந்த வார்த்தைகள்லாம் நல்ல வார்த்தைகள் தான். அப்படி அந்த மகிமை நிறைந்ததான வார்த்தைகளை பார்க்கும்போது உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம், உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் இன்று நாம் தியானிக்க போகிற அந்த தியானம் என்றால், நீ விசுவாசித்தார். ஆண்டவர் தேவனுடைய மகிமையை நமக்கு நேரடியாக விளங்க பண்ணுகிறவர் அல்ல. நம்மிடத்துல ஒன்றை எதிர்பார்க்கிறார், உங்களிடத்துல ஒன்றை எதிர்பார்க்கிறார். இதுதான் என்ன அப்படின்னா, விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 11ஆம் அதிகாரத்திலே அங்கே மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேர் இருக்கிறார்கள். இந்த 3 பேர்ல லாசரு மரித்து விட்டான். மரித்து 3 நாட்கள் ஆகிவிட்டது, 4 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு அந்த இடத்திற்கு போகும்போது, இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே சகோதரி சொல்கிறதான காரியம், நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டார்? மரித்திருக்க மாட்டான். சில நேரங்களில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், எங்க பாஸ்டர் இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த காரியங்களுக்கு என்ன செய்திருக்காது, நடந்திருக்கு. அவர் எதையா ஒண்ணு என்ன செஞ்சிருப்பாரு. இங்க இயேசு என்னோடு கூட இருந்திருந்தா இந்த காரியத்தை இயேசு செய்திருப்பாரு. என்னை பெத்த பெற்றோர்கள் இருந்திருந்தா இந்த காரியத்தை செய்திருப்பார்களே. இப்படிதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இயேசு இந்த இடத்துல சொல்கிறார், நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஏற்கனவே ஜான் சாப்டர் 11 verse 40, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். என்ன அப்படின்னா, நீ விசுவாசித்தால், if you believe, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வாய்? காண்பாய். நம்முடைய கண்கள் தேவனுடைய மகிமையை காண வேண்டும். our eyes should be see the glory of the God. தேவனுடைய மகிமை நிறைந்ததான தேவ மகிமையை நம்முடைய கண்கள் காண வேண்டும். அதற்கு தேவை, ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம். ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை நமக்கு வீணாயிருக்கிறது. ரட்சிக்கிற திராணி இல்லாத மனப்புத்திரன் மேல் என்ன செய்யாதீர்கள்? நம்பாதீங்கள். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எம்மாத்திரம். இன்னைக்கு அநேகருக்கு மற்றவர்கள் மேல நம்பிக்கை வருகிறது, ஆனால் ரட்சித்த தேவன் மேல், சிருஷ்டித்த தேவன் மேல், அபிஷேகித்த தேவன் மேல், நம்மை இதுவரைக்கும் கிருபையாய் நடத்துகிற தேவன் மேல் நமக்கு விசுவாசம் வருகிறதா? அல்லேலூயா. நமக்கு விசுவாசம் வருகிறதா? கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய சரீரத்திலே புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னார்கள். 8 வருஷங்களுக்கு முன்பு இங்க இருக்கிறதான பிள்ளைகிராம் சாருக்கு தெரியும், ரிப்போர்ட் அவங்க பார்த்துருக்கிறாங்க, பின்னால இருக்கிற செல்வத்துக்கு தெரியும். 8 வருடங்களுக்கு முன்பு சரீரத்தில் புற்றுநோய் இருக்கிறது என்று சொல்லி ஆன்கலாஜி டாக்டர்கிட்ட போய் நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்று சொன்னார்கள். ஆஸ்பத்திரி விட்டு வெளியில வர்றோம், நீங்க மறுபடியும் அட்மிட் ஆகி இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள்.
ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறாரு, ஒண்ணுமே செய்யாத விசுவாசத்தோட பெட்டியை கட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. விசுவாசத்தோட வந்த இன்னைக்கு வரைக்கும் சுகமா இருக்க கர்த்தர் உதவி செய்றார். அல்லேலூயா. அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் நாங்க எடுக்கல. இந்நாள் வரைக்கும் 8 வருஷமா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல, எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. அந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்பி வந்தோம், வார்த்தையை நம்பி வந்தோம். 8 வருஷமாய் கர்த்தர் சுகத்தோடு வைத்து உங்களுக்கு முன்பு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எதற்காக சொல்றேன்னா, நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வாய் காண்பாய். நம்ம கிட்ட சில நேரங்கள்ல நல்லா தான் இருப்போம், இடையில சாத்தான் எதையா கொண்டு வந்து உள்ள நுழைச்சிருவான். எதையாவது உள்ள கொண்டு வந்து என்ன செஞ்சிருவான், நுழைச்சிட்டு வேடிக்கை பார்ப்பான். நம்ம சிம்சோனை போல சில நேரங்களில் வேடிக்கையாளர்களாய் மாறிவிடுகிறோம். சிம்சோன் நல்லதானே இருந்தா, அவனுடைய பிறப்பிலேயே தேவன் அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவன் கர்த்தர் மேல நம்பி பெலிஸ்தர்கள் எத்தனையோ திருப்பி ஜெயிச்சிருக்கிறான். ஆனா அவன் கண்களுக்கு என்னைக்கு தெளிலால் குறுக்க வந்தாலோ அன்னைக்கு அவனுடைய விசுவாசம் கெட்டு போயிடுச்சு. அவனுடைய விசுவாசம் என்ன செஞ்சிட்டு கெட்டு போயிடுச்சு. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல விசுவாசத்தை தந்திருக்கிறார். சாத்தான் எவையலையாவது குறுக்க கொண்டு வந்து வைத்தால் அவனை பார்த்து சொல்லணும், அப்பாலே போ, அப்பாலே வாண்டு சொல்லிடாதீங்க, அப்பாலே போ. பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறார். பேதுரு வந்து நல்லதுதான் சொன்ன, ஆண்டவரே இவைகள் எல்லாம் உமக்கு என்ன செய்யக்கூடாது. நான் இப்ப யாரிடத்திலாவது என்னுடைய அங்கலாய்ப்பை நான் சொல்றேன்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, இது உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, வராதபடிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம் என்று சொல்வீர்கள். அதே போல நீங்கள் எங்களிடத்துல வந்து சொல்லும்போது நாங்கள் என்ன சொல்லணும், உங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம் என்று சொல்வோம். ஆனால் இயேசுவினிடத்துல போய் பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும்போது ஏன் அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார் என்றால் அது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய வெளிப்பாடு. விசுவாசம் என்பது தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வெளிப்பாடையும் நமக்கு என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. அந்த திட்டம், அந்த வெளிப்பாடு, அந்த அந்த சித்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு சாத்தான் சில நேரத்தில் குறுக்க வந்து நின்றுவான். சாத்தான் குறுக்க வந்து என்ன செஞ்சிருவான், நின்றுவான். எரிகோவை பிடிக்க கூடாதபடிக்கு அந்த எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறுக்க நின்னது போல பெரிய தடியை கொண்டு நம்மளுக்கு குறுக்க வச்சிருவான். ஆனால் அவைகளை தாண்டுவதற்கு கர்த்தருடைய வாயில ஒன்றே மட்டும்தான் கொடுத்திருக்கிறார், அவரை துதிக்கும் துதியின் சத்தம். அவரை துதிக்கும் துதியின் சத்தம். அந்த சத்தத்தை கேட்டவுடனே சாத்தான் வழி விலகி விடுவான், நம்மளை விட்டு ஓடி போவான். பாதை நமக்கு செம்மையா இருக்கும். அல்லேலூயா. பாதை நமக்கு எப்படி இருக்கும், செம்மையாக என்ன செய்யும், இருக்கும். அப்போ விசுவாசித்தால் 5 வார்த்தைகளை உங்களுக்கு முன்பு வைக்க போகிறேன். சகல உபத்திரவத்தின் பாதைகளிலேயும் யோசேப்பு கர்த்தரை விசுவாசித்தான், அதனால் உண்டான மகிமையை அவன் சகோதரர்கள் கண்டார்கள். சகல உபத்திரவத்திலையும் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையா இருந்தவன், செல்ல பிள்ளையை வனாந்தரத்திற்கு சகோதரத்தில் அனுப்பினது தேவனுடைய சித்தம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வனாந்தரமான சூழ்நிலை வருதுன்னா யோசிக்காதீங்க, that is will of God. அது யாருடைய சித்தமா இருக்கிறது, தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்த தேவனுடைய சித்தத்திற்கு யோசேப்பு தன்னை அர்ப்பணித்து தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும்போதுதான் அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள், துயரங்கள்லாம் என்ன செய்தது, வந்தது. அவன் மேல அவங்க அப்பாவோ கூட பிறந்த சகோதரர்களோ ஒரு கையை வச்சு ஒரு தட்டு கூட என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க.
சொல்ல மாட்டீங்களா? ஒரு தட்டு கூட என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, தட்டியிருக்க மாட்டாங்க, அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் அப்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், அவனுக்குள்ள இருக்கிறதான விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. அவனுடைய இருக்கிறத விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அவன் சோதிக்கப்படும் போது தேவன் மேல் விசுவாசமா இருக்கிறானா, மனுஷர்களை நாடி ஓடுகிறானா? அவன் பார்த்து சொல்லியிருக்கலாம், ஒருவேளை சகோதரரை பார்த்து, எப்பா நான் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்யலையப்பா, ஏன்பா எங்களை இந்த குழியில தூக்கி போட்டீங்க, கெஞ்சி இருக்கலாம். கடைசி அவனை தூக்கி இஸ்மாயேலுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவன் திரும்பி திரும்பி தன் சகோதரர்களை பார்த்து விம்பி விம்பி அழுதிருக்கலாம். விம்பி விம்பி என்ன செய்திருக்கலாம், அழுதிருக்கலாம். அதிலையும் அவர்கள் கடினப்பட்டதுனாலே வேறு வழியில்லை என்று சொல்லி போத்திபாருடைய வீட்டிற்கு போனார். அங்கே நல்ல வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் போது அவனுக்கு வந்ததான சோதனை, அவன் செய்யாத காரியத்தை அவன் செய்தான் என்று சொல்லி சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டார்கள். சிறைச்சாலையில அவனுக்கு ஜாமீன் எடுப்பதற்கு யாரும் இல்லை, அவனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் அழைத்த தேவன், ரட்சித்த தேவன், எந்த தேவன் மேல் விசுவாசம் வைத்திருந்தானோ அந்த தேவன் அவனை விட்டு கடுகளவும் விலகவில்லை. அல்லேலூயா. கடுகளவும் என்ன செய்யல, சொல்ல மாட்டீங்களா, கடுகளவும் என்ன செய்யல, விலகல. கர்த்தருடைய வேத வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிடு மட்டும், கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது, புடமிடு மட்டும் அவன் சிறைச்சாலையில் இருந்தான். பின்பு ராஜா ஒரு வேலைக்காரனை, பணிவிடைக்காரனை, அதிபதியை அனுப்பி அவனுடைய கட்டை அவிழ்ங்கள் என்று சொல்கிறார். அவிழ்த்தார்கள். பணப்பத்திரக்காரனும் மறந்துட்டான். நான் அடிக்கடி சொல்வேன், நம்மளால நன்மை பெற்றவர்கள் மறந்து விடுவார்கள். உங்களால யாரெல்லாம் நன்மை பெற்றிருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்க கூட இருக்காங்களா? கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இருப்பவர்களுக்காய் ஸ்தோத்திரம். இல்லாதவர்களை என்ன செய்யலாம்? அந்த இல்லாதவர்களை பார்த்து தான் நம்ம பல வார்த்தைகள்லாம் சொல்லுவோம். அந்த அப்படி இப்படி இப்படிட்டு பல வார்த்தைகள்லாம் சொல்ல வேண்டாம். நன்மைகளை பெற்றவர்கள், நன்மைகளை அனுபவித்தவர்கள், நன்மைகளை கண்டவர்கள், நன்மைகளை தேவனுடைய சமூகத்திலிருந்து அனுபவித்தவர்கள். பணப்பத்திரக்காரன் யோசேப்போட இருந்தார். யோசேப்பு சொன்ன நன்மையினால் அவனுக்கு ஒரு உயர்வு வந்தது. ஆனா எத்தனை வருஷம் மறந்துட்டான்? சொல்ல மாட்டீங்களா, எத்தனை வருஷம் மறந்துட்டான்? 24 மாதங்கள் மறந்து விட்டானே. 24 மாதங்கள் என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டானே. கிட்டத்தட்ட 104 வாரங்கள் மறந்து விட்டானே, மறந்துட்டான். அதே போல நம்முடையவர்களும் நம்மை மறக்கத்தான் செய்வார்கள். ஆனால் மறவாத ஒருவர் உண்டு என்றால் அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யோசேப்பை மறக்கல. நேரங்கள் வந்தது, சொப்பனம் நிறைவேறுகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான தரிசனம் அது மறைந்து போகாது. அது மறைந்திருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அப்பொழுது சகல உங்களுடைய பாதத்தின் கீழே வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. நடந்ததாதான். பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது. அர்த்தம் சொல்ல ஒருத்தரும் இல்ல. பார்வோனுடைய சமூகத்துல போய் நிற்கிறான். ஐயா, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து வரப்போகிற பஞ்ச காலத்திற்கு என்ன செய்யணும் அதை செய்து விடு எச்சரிச்சுட்டு போயிட்டான். பார்வன் உட்கார்ந்து பார்த்தான். ஒரு பயிலும் நம்ம நாட்டுல ஞானம் உள்ளவன் இல்லை, விவேகம் உள்ளவன் இல்லை. ஏன்னா இந்த கர்த்தர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினபடியினால் அவனுக்குத்தான் இந்த விவேகமும் ஞானமும் என்ன செய்யும் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருந்தால், அது மறைந்திருந்தால், அது வெளிப்படுவதற்குரிய விவேகத்தையும் ஞானத்தையும் தேவ ஆவியையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஆவியை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். தேவ ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்த உடனே அவனை எகிப்து தேசத்திற்கு அதிபதியாய் மாத்திட்டாரு.
நாட்டில் எல்லாம் பஞ்சம், சாப்பிடுறதுக்கு என்னதில்லை. சொல்ல மாட்டேங்களே, சாப்பிடுறதுக்கு என்னதில்லை. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை திரும்பி பாருங்க. கொரோனா நேரத்தில் என்னதில்லை, அநேகர் வீட்டில் என்னதில்லை, கஞ்சியும் தண்ணியும் தாங்க. என்ன, கஞ்சியும் தண்ணியும் தான். அதுலேயும் கொத்தனார் வேலைக்கு போனால் காலைல 5 மணிக்கு போயிடணும், 9 மணிக்கு ஓடிடணும். அப்படித்தானே நடந்துச்சு. ஆமா, கடைகளை திறக்க முடியாது, எந்த இடத்துக்கும் போக முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பஞ்சம். யோசேப்பு நாட்கள்ல நடந்தது போல இந்த கொரோனாவுனால ஒரு பஞ்சத்தை சந்தித்தோம். வாழ்வா சொல்லுங்க, வாழ்வா. அதுல பட்ட கடன்களை இன்னைக்கும் கொடுக்க முடியாத அளவுக்கு அநேகர் திகைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சீக்கிரமாய் யோசேப்பை போல கர்த்தர் மகிமைப்படுத்த போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வாசியுங்கள். ஆதியாகமம் 45:13 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவன் நம்முடைய சகோதரத்தில் சொல்கிறதான ஒரு காரியம், எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி. எதை கண்டு? எனக்கு உண்டாயிருக்கிற, எல்லாரும் சொல்லுங்க, உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் காணும்படி கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். இன்னைக்கு அவர்களுக்கு முன்பு நீங்கள் ஒரு பைத்தியக்காரனா இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் அவர்களுக்கு முன்பு மிகவும் தாழ்ந்து போய் கிடக்கலாம். சிலர் சொல்வாங்களா, இவங்க முகத்துல விழித்தால் கஞ்சி கூட என்ன செய்யாது சொல்றாங்களா? அதே வாய் சொல்ல போது இவங்க முகத்துல விழித்தால் தான் நமக்கு சகலமும் உண்டாகும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை உங்களை ஆளுகை செய்ய போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்களை என்ன செய்கிறது? ஆளுகை செய்ய போகிறது. கர்த்தருடைய மகிமை ஆளுகை செய்ய போகிறது. எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும். உங்களுக்கு என்னென்ன மகிமை வேணுமா? என்னென்ன மகிமை வேணும்? சகல மகிமைனா அதுல நிறைய அடங்கி இருக்கு. சகல மகிமைனா எல்லாம் என்ன செய்கிறது? ஆல் குளோரியஸ். அதுல எல்லாம் என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. எல்லாம் அடங்கி இருக்கிற சகல மகிமையும் என்று சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஒன்றிலும் குறைவில்லாமல் நடத்துகிறதான ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஒன்றிலையும் குறைவில்லாமல் நடத்துகிறதான ஒரு அனுபவம். ஒரு அனுபவம். எல்லா திருமணங்களையும் ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அது எனக்கு கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு கல்யாணம். கல்யாண வீட்டில் கடைசியா எனக்கு சில வார்த்தைகளை பேசும்படி சொன்னார்கள். எப்பொழுதும் சொல்றது போல அந்த வீட்டில் சொன்னேன். அதுக்கு நான் எந்திரிச்சு பேசுறதுக்கு முன்னால எல்லாரும் 108ல போறதுக்கு ஆயத்தமா முண்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நான் எந்திரிச்சு கொஞ்சம் கலகலப்பா சில வார்த்தைகளை பேசின உடனே எல்லாம் கலகலப்பா என்ன செஞ்சுட்டு மாறிட்டு 7 பாயிண்ட்ல நடு பாயிண்ட், யோசேப்பு ஆசனத்தை போல இவர்கள் மற்றவர்களிடத்தில் வாங்க மாட்டார்கள், இவர்கள் பிறருக்கு கொடுத்து சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னோம்ல, எல்லாருக்கும் சந்தோஷமாயிட்டு. அல்லேலூயா. உடனே இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்து சொன்னேன். தம்பி பேர் அஜித் குமார், அந்த பாப்பா பேரு பூஜா சிங். பூஜா சிங் பீகார் பொண்ணு. அப்போ பார்த்து சொன்னேன், நீங்கள் பிறரிடத்தில் வாங்க மாட்டீர்கள், யோசேப்பு ஆசனத்தை போல பிறருக்கு நீங்கள் கொடுப்பீர்கள்னு இவங்க முகம் மலர்ந்துட்டு சிரிச்சிட்டாங்க. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பட்டு திரும்பிட்டு சொன்னேன், கல்யாணம் முடிஞ்ச உடனே, அஜித், யாராவது வந்து உங்ககிட்ட 10,000 ரூபாய் கேட்பாங்க, 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு,
அவங்க கையை வைத்து சொல்றாங்க, கொடுக்கேன் பாஸ்டர், கொடுக்கேன் பாஸ்டர்ன்னு சொல்லிட்டா. அடுத்த வார்த்தை சொன்ன, 10,000 ரூபாய் கேட்கும்போது ஒரு 100 ரூபாயாவது கொடுத்துருப்பா. ஏன்னா நம்ம நாட்டு கலாச்சாரம் எப்படின்னா, வாங்கின பணத்தை திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க. ஆமா, சொன்னேன்ல, அங்க ஒரே கைத்தட்டு மனமும் ஒரே சிரிப்பும் ஆயிட்டு. எதற்காக நான் இதை சொல்றேன்னா, யோசேப்பும் ஆஸ்நாத்தும் அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். கொடுக்க கொடுக்க கர்த்தர் இவர்களை சகல மகிமையினாலும் நிரப்புகிறவராய் காணப்பட்டார். நம்முடைய சபையிலும் பாருங்க, சில குடும்பம் ஊழியத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. நாங்களும் சிலருக்கு கொடுக்கதான் செய்தோம். எங்க மனசுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இல்ல மனசுல இல்ல, யாரெல்லாம் கஷ்டப்படுதாங்களோ அந்த சமயத்துக்கு தகுந்தப்பல சின்ன உதவி செய்யும். பெரிய உதவியெல்லாம் செய்யல, அந்த சமயத்துக்கு தகுந்தப்பல ஒரு சின்ன உதவி என்ன செய்வோம். அப்ப எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, நாங்க உங்களுக்கு திரும்ப என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கொடுக்க கொடுக்க மகிமை வந்து நிரம்புகிறது. கொடுக்க கொடுக்க என்னது வந்து நிரம்புகிறது, சொல்ல மாட்டேங்களே. கொடுக்க கொடுக்க என்னது வந்து நிரம்புகிறது, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்க வரும், இங்க கொடுக்கணும், இங்க வரும், இங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். அதாவது அதுக்கு உதாரணம்னா, கிணத்துல இறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். இறைக்க இறைக்க என்ன செய்யுது, சொல்ல மாட்டேங்களே. இறைக்க இறைக்க என்ன செய்யுது. அப்படிலாம் உங்க அனுபவம் இருக்கு. இப்போ ஒரு வயலும் கிணறே தோண்டக்கூடாது, கிணத்தை மூடிட்டாங்க. கிணறு இப்ப எங்கேயும் என்ன செய்யாது, கிடையாது. நாம சர்ச்சில் பின்னால கிணறு தான் போட்டிருந்தோம். ஒரு சுனாமி வந்துச்சுல, அந்த சுனாமியோட பிளாத்தி வெள்ளத்துல நம்ம கிணறு பொங்கி உள்ள இழுத்துட்டு, அந்த கிணறை மூடதுக்கு மட்டும் 9 டிப்பர் சரல் அடிச்சிருக்கேன். அவ்வளவுக்கு கீழே இழுத்துட்டு சுத்தி ஓட்ட விழுந்துட்டு பெரிய ஆபத்துக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். கிணறு மூடியாச்சு. இப்படி சில ஆபத்துக்கெல்லாம் என்ன செய்யுது இருக்கு. சரி, இருக்கட்டும். இறைக்க இறைக்க அந்த கிணத்துல என்ன செய்யுது, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு இறைக்காத கிணறு, இறைக்காத கிணறு நாரும். நான் சொல்ல விரும்பல, சொல்ல வச்சுட்டீங்க. அதே மாதிரி கர்த்தருக்காக கொடுக்க கொடுக்க, நம்மளால முடிஞ்சதை கொடுக்க 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 சகல மகிமையையும் ரட்சிக்கப்படாத உங்களுடைய சகோதரர்கள், ரட்சிக்கப்படாத உங்களுடைய சகோதரிகள், ரட்சிக்கப்படாத உங்களுடைய இனஜன பந்துக்கள் எல்லாம் காணும்படியான ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதற்கு உங்களுக்கு தேவை விசுவாசம். அல்லேலூயா. எனக்குல ஆசை, என் கண் காண இந்த சபையில வருக ஒருத்தரும் கடனோடு இருக்கும். கடனெல்லாம் கொடுத்து முடிச்சு அவங்க வீட்டுல நல்ல பொருள் இருக்கு. நாங்க அதுக்காக விசேஷமா ஜெபம். ஆண்டவரே, கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து அவங்க எப்படி ஜெபம்னதுன்னு தெரியுங்களா? ஆண்டவரே, அவங்களுக்கு வசதியான வீடுகளை கட்டி, சும்மா கூரை ஈரெல்லாம் கட்டுறது இல்லை, வசதியான வீடுகளை கட்டி நல்ல பொருட்கள் உடையவர்களாய் அவர்கள் என்ன செய்யணும். பாலன் கடந்த வெள்ளிக்கிழமை 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு பழைய விசுவாசி நம்முடைய சென்ட்ரல் சர்ச்சில் செல்வின் ஐயா, அவங்கள பார்க்கணுன்ற ஒரு ஆசை. நானும் பாஸ்டமாவும் போய் பார்த்தா, அந்த வீடை பார்த்தா எங்களுடைய ஜெபத்தை தூண்டுவதற்கு ஒரு விசுவாசத்தின் வாசலாக காணப்பட்டது. அல்லேலூயா. 40 வருடங்களுக்கு முன்பு அதே குட்னிஸ் மிஷன் சர்ச்சுக்கு அந்த வீரமாணிக்கபுரத்துல இருந்து வரும்போது ஒரு கூரை வீட்டுல இருந்தாங்க. கூரை வீட்டுல அவங்க எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? 10 பிள்ளைகள். கஸ்டமர்ட்ட கேட்டு பாருங்க, சொன்னாங்க அங்க 10 பேர்ல அப்படின்னாங்க. 10 பிள்ளைகள். அந்த கூரை வீடு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஓடு போட்டாங்க. அந்த ஓடு போட்டது வரைக்கும் எனக்கு தெரியும். நானும் பாளையங்கோட்டையில் இருக்கிறேன், அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்கிறேன். நம்முடைய சபையில ஒருவர் இறந்து விட்டு அவங்க தான் போய் எல்லா காரியத்தையும் செய்வாங்க. குழி வெட்டுறதுல இருந்து மூடி எல்லாத்தையும் சரி செய்கிறதான ஒரு குடும்பம். நல்ல வேலையில் இருக்கிறாங்க. இதை கர்த்தருக்காக என்ன செய்கிறார்கள். நம்முடைய சபையில் அப்படி யாராவது எழும்பணும், கர்த்தருக்காக செய்தாங்க. அவங்க போயிட்டாங்க. போனேன், நேரம் பேசிட்டே இருந்தோம். எங்க பையன்கிட்ட சொன்னேன், ஓடு வீடு வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு நல்ல கிரைனேட் போட்டு 2 பெட்ரூம் போட
நல்ல வீட்டில் குடியிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அந்த மகிமையை காண வைக்கிறாரா வைக்கலையா? இன்னைக்கு உங்களுக்கு அதைத்தான் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் எப்பொழுது இப்படி இருக்க போகிறது அல்ல. நீங்கள் யோசேப்பை போல உடைய கை தாராளமாய் திறக்கப்படும் போது என்ன நடக்க போகிறது என்றால், கர்த்தர் சகல விதமான கனத்தினாலும் மகிமையினாலும் உங்களை நிரப்பி சகல கண்களுக்கு முன்பு இயேசுவின் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இதற்கு முந்தி பார்த்த கண்ணு தான் இப்பவும் பார்க்கும். இதற்கு முந்தி நம்மளை பார்த்த கண்கள் இருக்குல்ல, அந்த கண்கள் முந்தி பார்க்கும்போது நம்மளை வித்தியாசமா சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ சொல்லுது அந்த கண்ணு இவருக்கு எங்கேயோ இருந்து வருது. உலகத்துல எங்கிருந்து வரல, பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கு. எந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கு? நன்மையான எல்லா ஈவுகளும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறது? புறப்பட்டு வருகிறது. அந்த ஜோதிகளின் பிதா எங்கே இருக்கிறார்? அவர் மேலே இருக்கிறார். உலகத்தில் இருந்தல்ல, மேலே இருந்து அந்த ஊற்று கண்கள் திறக்கப்பட்டதுனால நம்மை கர்த்தர் கனத்தினாலும் மகிமையினால் நிறைந்தவராய் சகல ஜனங்களுக்கு முன்பு கர்த்தர் என்னையும் உங்களையும் கொண்டு போய் நிறுத்துகிறார். இன்னும் நிறுத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்போ சகல மகிமை, சகல மகிமையில் ஒன்று சுகம் இருக்கும், 2 நல்ல பலன் இருக்கும், 3 ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், 4 நல்ல வாகனங்கள் இருக்கும். யோசேப்பு அவங்க அப்பாவை அடக்க போகும்போது எவ்வளோ வாகனங்கள் போச்சோ, எத்தனை நாள் அவங்க அப்பாவுக்கு அது என்ன கந்தவருக்குமே சுகந்தவருக்கும் விடுவதற்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு சொல்லுங்க? 30 நாளா 70 நாளா சொல்லுங்க? 50ஆம் அதிகாரத்துல பாருங்க, இல்லாட்டா 48ஆம் அதிகாரத்துல பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு எகிப்தில் இருக்கிறதான எல்லாம் எத்தனை நாள்? 40 நாள். 40 நாள் அவங்க அப்பா வச்சு பார்க்குறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம 4 மணி நேரம் வச்சிருக்க மாட்டோம். 4 மணி நேரத்தில் என்னது வந்துடும்? அவ்வளவுதான். 40 நாள் வச்சிருந்து சுகந்தவருக்கம் விட்டு எகிப்தில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் கடைசி நேரத்தில் யாக்கோபிட்ட வந்து நிற்கிறாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? யாக்கோபுக்கு இருந்த ஆசீர்வாதம் இந்த சபையில் அநேகருக்கு எழும்ப வேண்டும். யாக்கோபு தான் போய் பார்வோனை என்ன செய்தார்? இவன் போனது கானான் தேசத்துல இருந்து எங்க போனா? பிழைக்கிறதுக்கு போனா, அப்படித்தானே சொல்லலாம். பிழைப்புக்காக போனவன் இப்போ இந்த யாக்கோபை பார்த்த உடனே பார்வோன் போய் தலையை கொடுத்துட்டு நிற்க. பார்வோன் போய் என்ன செஞ்சிட்டு இருக்கா? சொல்ல மாட்டேங்கீங்களே, தலையை கொடுத்துட்டு நிற்கான். தலையை கொடுத்துட்டுங்க யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். அதே போல அந்த சகல மகிமை உண்டாதனால இஸ்ரவேலின் தேவன் ஒருவரையும் கைவிடுவது இல்லை. இஸ்ரவேலின் தேவன் யாரையும் தரைக்குறைவாய் நடத்துகிறது இல்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்புகிறவர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துவார் என்கிற அந்த விசுவாசம் பார்வோனுக்கு இருந்தபடியினால யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுக்கு இப்போ யாக்கோபு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுக்கு இப்ப ஆசீர்வாதம், பார்வோனுக்கு ஆசீர்வாதம் யாரு கொடுக்கணும்? அதே போல இந்த இடத்துல இருந்து சில பிரதமருக்கு ஜெபம் பண்ணக்கூடிய வீரர்களை கர்த்தர் எழுப்ப போறார். சில ஜனாதிபதிகளுக்கு ஜெபிக்கிற வீரர்களை கர்த்தர் எழுப்ப போறார். சில முதல்வர்களுக்கு ஜெபிக்கிற வீரர்களை கர்த்தர் எழுப்ப போறார். சில ஆளுநர்களுக்கு ஜெபிக்கிற வீரர்களை கர்த்தர் இங்கிருந்து எழுப்ப போறார். சில மந்திரிமார்களுக்கு ஜெபிக்கிற வீரர்களை கர்த்தர் இங்கிருந்து என்ன செய்ய போறாரு? எழுப்ப போறார். அவர்கள் உங்களுடைய சந்ததியா இருக்கலாம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரலையா? அவர்கள் உங்கள் சந்ததியா என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஒருவேளை நானா எப்பா உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். அதுக்கு தேவை என்ன? விசுவாசம்.
ஆண்டவர் மேல யோசேப்பு அளவில்லாத விசுவாசத்தை வைத்ததுனால சில காலங்கள் அவன் உபத்திரவப்பட்டான், சில காலங்கள் வேதனைப்பட்டான், சில காலங்கள் அவனுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை, சில காலங்கள் அவனுக்கு மாற்று வஸ்திரங்கள் இல்லாத அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் உயர்வு கர்த்தருடைய கரத்திலிருந்து வந்ததுக்கு பின்பு அவன் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அநேக ஆயிரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அநேக லட்சங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு. சாப்பாடு இல்லைன்னா அவங்க யார்கிட்ட போய் கேட்டிருக்கணும்? பார்வோன் இடத்துல போய் கேட்டிருக்கணும். பார்வோன் என்ன செய்யணும்? அதுக்குரிய வழியை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். பார்வோன் பட்டுன்னு சொல்றாரு, ஏன்டா ஏன் வர? யோசேப்பு இருக்காமல அவன்கிட்ட போ. நம்ம லாங்குவேஜ்ல நான் சொல்றேன், என்கிட்ட ஏன் வர? அங்க யார் இருக்கா? அங்க யார் இருக்கா? அங்க யார் இருக்கா? அதே போல உங்க தெருவில் என்கிட்ட ஏன் வர? அந்த தெருவில் ஒரு தேவனுடைய மனுஷருக்கு, ஒரு விசுவாசி இருக்கு, அவன்கிட்ட போன்னு சொல்ல போறாங்க. நீங்க அவங்களுக்கு முன்பு கர்த்தர் உங்களை மகிமையா உயர்த்துகிறதை அந்த கண்கள் காண போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்மள பார்வன் சொல்ற, ஏன்டா இதுக்கார? இதுதான் ஒரு ஆளை நியமிச்சாச்சுல, நியமிக்கப்பட்ட அந்த ஆள்கிட்ட போ. உடனே சொல்லுவான், வழி சொல்லுவான். இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வரும், இந்த ஆசீர்வாதம் வரும். உங்களை ஆண்டவர் ஒரு தெருவில் வச்சிருக்கிறதா சும்மா வேடிக்கையாளர்களை வைக்கல. கஷ்டப்பட்டு நீங்க வாழுதீங்க, உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக கர்த்தர் வைக்கல. உங்களுடைய விசுவாசம் பெருக 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 பெருக, விசுவாசம் உங்களுக்குள்ள வளர 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 என்ன நடக்க போதுன்னா, சகல மகிமையும் உடையவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. அல்லேலூயா. நாம் அவருடைய கரத்துல இருக்கிறோம். யாருடைய கரத்துல இருக்கிறோம்? இயேசுவின் கரத்துல இருக்கிறோம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் என்ன செய்கிறாய்? இருக்கிறாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ என்ன செய்வாய்? அழைக்கப்படுவாய். ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. யாருடைய கரத்துல? சொல்ல மாட்டேங்க. கர்த்தருடைய கரத்துல. ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறபடினால நாம் அவரை விசுவாசம். ஆண்டவரே, நான் உம்ம கரத்துல இருக்கேன். நான் யாருடைய கரத்துல இருக்கிறேன்? உம்முடைய கரத்துல இருக்கிறேன். எனக்கு குறை வரக்கூடாதுப்பா. எனக்கு குறை வந்தா நீங்க ஜோம் பண்ணும். ஆண்டவர்கிட்ட கேஷுவலா பேசணும், சீரியஸா பேசாது. நம்மளாம் சில நேரத்தில் சீரியஸாவே பேசி 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 அது வம்புல போய் கேஷுவலா பேசுங்க. ஏசப்பா நீர் என் கூட இருக்கக்கூடாது, என் கூட இருக்கு, என் கூட இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது குறைவு வந்தா யாருக்கு கெட்ட பேரு? சொல்லுங்களா, யாருக்கு கெட்ட பேரு? நீ எனக்கு குறைவு வந்துட்டு நான் இல்லாம இருக்கிறேன், சாப்பிடாம கிடக்கிறேன், பட்னியா கிடக்கிறேன், பட்னியா கிடந்து எனக்கு ஒரு மயக்கம் வந்துச்சு அப்படின்னா யாருக்கு கெட்ட பேரு? சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லைல்ல, உடனே அப்படிலாம் நிற்கக்கூடாது. எனக்கு ஒரு பலகீனம் வந்துச்சு, எனக்கு ஒரு சுகவீனம் வந்துச்சு, எனக்கு ஒன்றும் இல்லைங்கிற நிலைமை வந்துச்சு. இந்த நிலைமை வந்தா யாருக்கு கெட்ட பேரு? நம்ம பாடுறது உண்மைதான் நம்பியுள்ளே 100 உண்மையை நான் நம்புவேன். வாயை திறக்கலைய 100 உண்மையை நான் அதிசயம் நடத்திடுங்க. 100 உண்மையை நான் நம்புவேன். அதிசயம் நடத்திடுங்க. முன்பாக தலை கொடுத்து யாருக்கு முன்பாக உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைதான் நம்பியுள்ளே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பியுள்ளே. ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. ஒரு விஷயம் கூட 100 உண்மையை நான் நம்புவேன். அதிசயம் நடத்திடுங்க. 100 உண்மையை நான் நம்புவேன். அதை எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க. மனிதர்கள் முன்பாக, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து உம்மைதான்
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஒரு விஷயம் கூட ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது. இன்னொரு விஷயம் கூட கனமும் உம்மாலே தான் உம்மைதான் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியில்லை. பாருங்க, இந்த பாடலை எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 100க்கு 100 உண்மைதான் நம்பியிருக்கிறேன். அதனால நான் மனுஷர்கள் முன்பாக என்ன செய்யக்கூடாது? எல்லாரும் சொல்லுங்க, நான் மனுஷன் முன்பாக என்ன செய்யக்கூடாது? காரணம் என்ன? ஐஸ்வர்யமும் கனமும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் என்று நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 29 10 11 இல்லையா? வாசிங்க, வசனத்தை சொல்லுமா. 12வது வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்தும் வல்லமையும் இருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும். ஓ ரபா ரபா ரபி சந்துரா ரபா லபௌதர ரபி கபாலபா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உம்மாலே, உம்முடைய கரத்தாலே ஆக. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்தவும் என்னை கனப்படுத்தவும் இயேசுவாலே ஆகும். என்னை மேன்மைப்படுத்தவும் என்னை கனப்படுத்தவும் இயேசுவாலே ஆகும். என்னை மேன்மைப்படுத்தவும் என்னை கனப்படுத்தவும் இயேசுவாலே ஆகும் என்று சொல்லிறவள் நன்றாய் கர்த்தரை துதியுங்கள். ஏன்னா இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து சொல்றேன், நீங்கள் பூரணமாய் விசுவாசிக்கும் போது என்னென்ன காரியங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிறதோ தடைகளை நீக்கும் கர்த்தர் உங்களுக்கு முன்னாலே சென்று உங்களை மேன்மைப்படுத்தும்படி உங்களை கனப்படுத்தும்படி கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாம் தடை. இந்த ஒரே வசனத்துல தான் இன்னைக்கு உங்களுக்கு பாயிண்ட். யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாம் தடை. ஒருவேளை மாம்சீகத்துல மனுஷீகத்துல யோசேப்பு நினைத்திருக்கலாம், நம்ம வாழ்க்கை முடிந்தது, நம்ம வாழ்க்கை என்ன செய்தது? முடிந்தது, இனி எனக்கு எதிர்காலம் இல்லை. ஆனா அதை பார்த்த யோசேப்பினுடைய உள்ளத்தை பார்த்த கர்த்தர் சொல்கிறார், எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நான் ஆளுவேன் தேசத்தை. ஒன்று சேர்த்து நான் துதிப்போம், ஒன்று சேர்த்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம்.
வார்த்தை நிறைவேறுகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. எதிர்காலம் இல்ல, போச்சு, அவுட். அப்பா இல்ல, எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அவுட்டுன்னு நினைக்காத. நானும் அப்பா இல்லாம தான் வாழ்ந்தேன், எதிர்காலத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க. நானும் அப்பா இல்லாம தான் என்ன செய்தேன், வாழ்ந்தேன். கர்த்தர் எதிர்காலத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்க. மாம்சத்தின் அப்பா கடந்து போகலாம், பரம அப்பா நம்மளை விட்டு கடந்து போக மாட்டா. அல்லேலூயா. அந்த பரம அப்பா நம்மளை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாத. யோசேப்பை 13 வருடமா எகிப்துல அவன் அடிமையா இருந்த இடத்திலேயே அவனை கனப்படுத்தி, அவனை மேன்மைப்படுத்தி, பார்வோனே அவன் சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தின தேவனாகிய நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் அந்த மகிமையினால் நிரப்ப போகிறேன். அந்த மகிமையினால் என்ன செய்ய போறேன்? நிரப்ப போகிறேன். இன்னைக்கு அவர்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பு ஆகாதவர்களா இருக்கலாம், ஆகாதவர்களாய் இருக்கலாம், ஆகாதவர்களாய் நீங்கள் இருக்கலாம். என்னடா எதுக்கெடுத்தாலும் இவன் போய் வட்டிக்கு வாங்க தானே, எதற்கெடுத்தாலும் மற்றவங்களை எதிர்பார்க்கிறன. அந்த கண்களுக்கு முன்பு நீங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மகிமை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய போகிறது. அந்த மகிமை உங்களுக்குள்ளே என்ன செய்ய போகிறது? கிரியை செய்ய போகிறது. அதற்கு காரணம் உங்களுக்கு தேவை விசுவாசம். யோசேப்புக்குள் இருந்த அதே விசுவாசம் இப்பொழுது உங்களுக்குள்ள வரும் என்று சொன்னால், அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய சகோதரிகள், அவனுடைய இனஜன பந்துக்கள் எல்லாரும் யோசேப்புக்கு உண்டான சகல மகிமையும் பார்த்தது போல கர்த்தர் உங்களுக்கு உண்டான சகல மேன்மையையும் கனத்தையும் பார்க்கும்படி, மகிமையும் கனத்தையும் கர்த்தர் காண்பிக்கும்படி அது வெகு தூரத்தில் இல்ல, சீக்கிரமாய் நிறைவேற போகிறது. சீக்கிரமாய் என்ன செய்ய போகிறது? நிறைவேறப் போகிறது. அந்த நாள் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறபடியினால், எப்படி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரோ, அந்த வார்த்தையின்படியாரோ நான் கர்த்தரை விசுவாசிப்பேன். ஒரே ஒரு சாட்சி தான் வேதாகமத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த யோசேப்பை போல, அந்த யோசேப்பை போல இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் சகல மகிமை உடையவர்களா, சகல மகிமை உடையவர்களா கர்த்தர் உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சொந்த கண்களும் பார்க்கும். அந்நிய கண்களும் பார்த்து செல்ல போது, ஓ அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், அவன் எவ்வளவு துன்பப்பட்டாலும், அவன் எவ்வளவு வேதனைப்பட்டாலும், அவன் எவ்வளவு உபத்திரப்பட்டாலும், நாம் அவர்களுக்கு எவ்வளவு உபத்திரவத்தை கொடுத்தாலும், அவர்கள் கண்கள் இயேசுவை பார்த்திருந்தபடினால் அந்த இயேசு சகல மேன்மையும் உடையவர்களாய், சகல மகிமையும் உடையவர்களாய் கர்த்தர் அவளை உயர்த்தியிருக்கிறார் என்று உங்களுடன் பிறந்தவர்களை பார்க்கிறதான கண்கள் எல்லாம் சொல்ல போகிறது. அப்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்கிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். போதாது போதாது, நீங்க அப்பளம் தட்டின மாதிரிலாம் இருக்கு. ஓ மகிமை 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 மகிமை. ஆண்டவருடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. விசுவாசம் யாருக்கெல்லாம் இல்லாமல் போச்சோ அந்த விசுவாசம் இப்பொழுது ஆண்டவரே தூண்டி எரியப்படட்டும் கர்த்தாவே. மங்கும் திரியை அணையாத தேவன், மங்கும் திரியை அணையாத தேவன் இப்பொழுது அந்த திரி தூண்டி எரியும்படியாக அந்த விசுவாசத்துக்குள்ள பரிசுத்தாவியின் எண்ணெயை ஊற்றி, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை ஊற்றி உடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நேரத்தில் புதுப்பித்தல்லும் கர்த்தாவே. எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்போமா? கர்த்தரை இப்ப நோக்கி பார். கண்கள் உங்களுக்கு வரப்போகிற சகல மகிமையும் காணட்டும். First of all, you are going to see all the glorious which is come to you. உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறதான மகிமையை உங்களுடைய கண்கள் பார்க்கட்டும், உங்களுடைய கண்கள் பார்க்கட்டும். இல்ல இல்ல, 2 கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்கணும்.
2 கண்கள் கைகளும் உயர்த்தப்பட்டிருக்கணும். வேறு ஒரு வார்த்தையும் இல்லை. ஒரே வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற இயேசுவே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். இயேசுவே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். யோசேப்பை போல சகல மகிமையும் உடையவனாய் உடையவளாய் ஜீவிக்க கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டல். அந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் சொல்லிட்டு இருங்க. யோசேப்பை போல சகல மகிமையும் காண, சகல மகிமையோடு வாழ, சகல மகிமையும் பிறர் காண, என்னை அவிதமாய் பயன்படுத்தும், என்னை அவிதமாய் உருவாக்கிடலாம். அதற்கு தேவையான விசுவாசத்தின் அபிஷேகத்தை என் வாழ்க்கையில் எனக்கு கொடுத்துடலாம், என் வாழ்க்கையில் எனக்கு கொடுத்துடலாம், என் வாழ்க்கையில் எனக்கு கொடுத்துடலாம்னு சொல்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி நீங்கள் ஆண்டவரை மனதார துதிக்கணும். நீங்கள் இந்த நிலைமையில் இருக்க கர்த்தர் விருப்பம் கொள்ளவில்லை. இந்த நிலைமையில் இருக்க கர்த்தர் விருப்பம் கொள்ளவில்லை. உங்களுடைய நிலவரமே வேற, உங்களுடைய உயர்வு வேற, உங்களுடைய மகிமை வேற. அந்த மகிமை உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. மகிமை உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. அந்த மகிமை உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. சகல கண்களும் காண கர்த்தர் உங்களை விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தினால, விசேஷித்த ஒரு அபிஷேகத்தினால, விசேஷித்த ஒரு அபிஷேகத்தினால, விசேஷித்த அபிஷேகத்தினால, விசேஷித்த அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். 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 ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம். யோசேப்புக்கு உண்டான சகல மகிமையின் ஆசீர்வாதம். ஓ, எனக்கு வயது கடந்து போய்விட்டு, எனக்கு வயது கடந்து போயிட்டு இல்லை, இந்த வயோதிப நாட்கள்ல யோசேப்புக்கு உண்டான அதே மகிமையே சகல கண்களும் காண கர்த்தர் உங்களுக்குள்ள உதவி செய்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, கர்த்தர் உனக்குள்ள உதவி செய்து கொண்டிருக்கிறார். நீ இந்த ஆராதனைக்கு நீயா வரணும்னு நினைக்கல, கர்த்தரே உன்னை கொண்டு வந்து இந்த ஆராதனையில கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், உன்னோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாய் என்று சொன்னால், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாய் என்று சொன்னால், யோசேப்புக்கு உண்டான அதே மகிமை, அதே கனவு, அதே ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு உண்டாகி இந்த பூமியில ரட்சிப்பின் தேவன் ஒருவர் உண்டு என்று உங்கள் மூலமாய் என் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. ஓ ரிபாலபா ಎಂದುನಾಲ ಬಾಲ ಬೌದಿರಿ ಕಮಲ ಬೌದರ ಬಾಲಬಾ சக்கனல்ல பால பௌந்திரி காணா ஏக்கனல்ல பால பௌதரபி கமலபா. அந்த மகிமை வரணும்னா நீங்க சாதாரண ஆளா நின்னா அந்த மகிமை உங்களுக்கு வராது. நீங்க நல்ல ஆவியில நிரப்பப்படணும். ஆவியில நிரப்பட்டு குணநலங்கள்லாம் மாறணும், இயேசுவை போல மாறணும். யோசேப்புக்குள் இருந்த அந்த குணங்கள் எனக்கு வர வேண்டும், உங்களுக்கு வர வேண்டும். அந்த குணங்கள் மாறும்போதுதான் தேவனுடைய மகிமை சகலத்தையும் உடையவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். எங்கள் அன்பின் ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்ததான வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு முன்பு வைத்திருக்கிறேன். எனக்கும் சேர்த்து கர்த்தர் பேசியிருக்கிறீர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். யோசேப்பு தன் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் கர்த்தரை விசுவாசித்தபடியினால அவன் சகல மகிமையும் உடையவனாய் இருக்கிறதை அவனுடைய தகப்பன், அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய சகோதரிகள், அவனை இகழ்ந்தவர்கள், நிந்தித்தவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள் எல்லாரும் காண, அந்நிய தேசத்தின் ஜனங்களும் காண கர்த்தர் மகிமையாய் உயர்த்தினது போல இந்த இடத்திலையும் ஆண்டவரே இப்பொழுது ஆராதிக்கிற நாங்களும் எங்களுடைய சந்ததியும் சகல மகிமையும் உடையவர்களாய் ஜீவிப்பதற்கு ஆவியான தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்ரா, கிருபை பாராட்டுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்ரா. கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை கொடுக்கட்டும், பலப்படுத்தும். பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன்.
அவர்கள் சகல மகிமை உடையவர்களாக ஜீவிக்கட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.